அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஃபினோ பேமெண்ட் பேங்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேர் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம ஃபினோவில் வந்து எந்த ஒரு டிவைஸை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாலும் சரி, நம்ம ஃபினோ மித்ரா ஆப்புக்கு இந்த டிவைஸை இந்த மாடல் டிவைஸை வந்து நான் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து தான் பார்த்தீங்கன்னா பேர் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். சரிங்களா? அது எதுக்காக அப்படின்னாக்கா, நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு டிவைஸோட மாடலையும் நம்ம பேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஏபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மைக்ரோ ஏடிஎம் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம ஒரு டிவைஸ் வந்து நம்ம பேர் பண்ணலை, இல்லை தப்பாக பேர் பண்ணியிருக்கோம், இல்லை பேரே ஆகாமல் இருக்குது அப்படின்னா, ஸோ இன்ஸ்டால் ஆடி சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து பாப்பப் ஆகும். ஸோ நம்ம ஏபிஎஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்ஸ்டால் ஆடி சர்வீஸ் இந்த மாதிரிலாம் எரர் வருது அப்படின்னா, ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுதான் ரீசன். பேர் பண்ண டிவைஸை வந்து நம்ம என்ன டிவைஸ் வச்சிருக்கோமோ அது வந்து சரியாக பேர் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படி பேர் பண்ணியிருந்தாலும் இதே மாதிரி எரர் உங்களுக்கு வருது. இந்த பார்த்தீங்களா, ப்ளீஸ் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் ஃபார் ஆடி சர்வீஸ்னு வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வருது அப்படின்னாக்கா, நீங்கள் டிவைஸை ஒன்ஸ் பேர் பண்ணிவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த டிவைஸ் எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடியில் வந்து லெஃப்ட் சைட் டாப்பில் ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது இங்கே பேர் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். சரிங்களா? ஸோ இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இல்லை எஃபி ஸ்கேனர் டாப் பார்த்தீங்கன்னா டிவைஸ் செட்டிங் போட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன டிவைஸ் வச்சிருக்கோமோ அது வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ எஃபி ஸ்கேனர் ஃபஸ்ட் எடுத்து இருக்குது. எஃபி ஸ்கேனருங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பிரிண்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிப்ட் கிழிச்சு கொடுப்போம் இல்லையா கஸ்டமருக்கு. ஸோ அந்த இதுக்கான தான். அதுக்கு நிறைய கம்பெனி இருக்குது. இதில் எந்த கம்பெனி நம்ம வச்சிருக்கோமோ அதை பேர் பண்ணிக்கணும். ஸோ பின்பேடுங்கிறது ஒன்றும் கிடையாது, மைக்ரோ ஏடிஎம் மிஷின் தான். ஸோ நம்மகிட்ட என்ன மைக்ரோ ஏடிஎம் மிஷின் இருக்கோ, ஸோ அதோட சன்யார்ட் இருக்குது, பேக்ஸ் இருக்குது, வாட்ச் டேட்டா இருக்குது, மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. ஸோ நம்மகிட்ட என்ன மாடல் இருக்குங்கிறது வந்து நம்ம டிவைஸோட பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த டிவைஸ்க்கான சீரியல் நம்பர் அந்த கம்பெனி பேர் போட்டுருவோம். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த இன்ஸ்டால் சர்வீஸ் அப்படிங்கிற எரர் வருது, இல்லை பேர் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா, இல்லை புதுசாக ஐடி வாங்கி இப்போ தான் வந்து லாகின் பண்ண போகிறாங்க, ஏபிஎஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும், டிவைஸ் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறவங்க, ஸோ இந்த டிவைஸ் செட்டிங் பேர் டிவைஸில் வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்கோ ஸோ அதை வந்து பேர் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா L1 நியூ அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த மந்த்ரா டிவைஸாக இருக்கட்டும், மார்ஃபோ டிவைஸாக இருக்கட்டும், ஸ்டார்டக்காக இருக்கட்டும், ஸோ எல்லா டிவைஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய செக்யூரிட்டி அப்கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு L1 சாதனம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த L0 பழைய டிவைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் வரைக்கும் தான், இன்னைய தேதிக்கான ரிப்போர்ட் அதுதான், மார்ச் வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் வந்து மறுபடியும் அப்டேட் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி 2-3 டைம் அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து மார்ச் தான் ஃபைனல் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து L1 நியூ டிவைஸ் வந்து அப்கிரேட் பண்ணாமல் இருக்கீங்களோ, ஸோ நீங்கள் அப்கிரேட் பண்ணீங்க. ஸோ நம்ம டிவைஸ் நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த டிவைஸ் வந்து பேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த டிவைஸ் எல்லாம் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன டிவைஸ் இருக்கோ அதை பேர் பண்ணிங்க. சரிங்களா? இன்கேஸ் வந்து எவல்யூட்டில் இருக்குது அப்படின்னா எவல்யூட்டில் L1 டிவைஸ் இருக்கா, இல்லை L0 டிவைஸ் இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. சரிங்களா? ஸோ அதே போல தான் மார்ஃபோலையும் சரி, இப்போ மந்த்ராவிலையும் சரி, மந்த்ராவில் MF 100 வச்சிருக்காங்கன்னா L0 ஓல்டு டிவைஸ்னு கொடுத்துரும். L1 டிவைஸ் வச்சிருக்காங்கன்னா L1 நியூ டிவைஸ். ஸோ எல்லா டிவைஸ்லையுமே இந்த அப்கிரேட் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஏர்டெக்குங்கிற கம்பெனி மட்டும் அவங்களோட ஆப்பில் அவங்களோட அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் எந்த இஷ்யூவும் இல்லை, பழைய டிவைஸை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மட்டும் வந்து எந்த அப்டேட்டும் கொண்டு வரல, L1 நியூ டிவைஸ் எதுவும் கொண்டு வரல. ஸோ அவங்க ஆல்ரெடி ஏர்டெக் வச்சிருக்கவங்க நீங்கள் கண்டினியூ அதே டிவைஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எங்ககிட்ட வந்து ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எவலைட்டோட L0 டிவைஸ் ஒன்று வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து L0 டிவைஸ் தான். ஸோ எவலைட்டோட ப்ளூடூத் டிவைஸ். நான் இதில் L0 ஓல்டு டிவைஸுங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணது மட்டும் போதாது, இங்கே கனெக்டட் டிவைஸில் என்னென்னு வச்சு இல்லையா? ஸோ இங்கே போய்ட்டு நம்ம பேர் டிவைஸ் கொடுக்கணும். ஸோ உங்களோட ப்ளூடூத் வந்து டேன் ஆன் ஆகிக்கும். ஸோ இந்த டிவைஸ்க்கான சீரியல் நம்பர் வந்து நம்ம பேக் சைடில் இருக்கும். அதே சீரியல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த சீரியல் நம்பரை கிளிக் பண்ணி நம்ம பேர் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்களா, கனெக்டிங் ப்ராசஸ் ஆகுது. ஸோ இது போல தான் உங்களோட டிவைஸ் இப்போ இன்கேஸ் L1 வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா L1 பார்த்தீங்கன்னா பிடி டிவைஸ் இதோட மாடல் நம்பரை போட்டு சக்ஸஸ்ஃபுல்லி பேர்னு வச்சு. ஸோ நான் இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் டிவைஸில் வந்துட்டு இந்த மிஷினுக்கான சீரியல் நம்பர் என்னவோ அந்த சீரியல் நம்பர் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நாங்கள் பேர் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். பேருங்கிறத கொடுத்ததுனால இங்கே வந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நாங்கள் வந்து இங்கே ஃபினிஷ் கொடுத்துட்டேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்தவொடனே இங்கே வந்துருச்சு. இப்போ ஏபிஎஸ்ல நம்ம ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு எரர் வந்துச்சு, இன்ஸ்டால் ஆடி சர்வீஸ் அப்படின்னு ஒரு எரர் வந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து அந்த எரருங்கிறது வராது. ஸோ இந்த இதை கிளிக் பண்ணுங்களேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா அளவு கேட்கும், அளவு கொடுத்துங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னோட டிவைஸ் வந்து இந்த டிவைஸை பேர் பண்ண காரணத்தினால இந்த டிவைஸ் இப்போ வந்து கனெக்டிங் ஆகுது. இப்போ என்னோட டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷனுக்கான தம்பு கேட்குது. ஸோ என்னோட ஐடிங்கிறனால நான் என்னோட வேலையை வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து மெஜன் ஆதென்டிகேஷன் 2FA ஆதென்டிகேஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் 2 ஃபேக்டர் ஆத் டேட்டா இன்சர்ட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நான் இப்போ ஏபிஎஸ் கேஷ் வித்ராவலோ இல்லை மினி ஸ்டேட்மெண்ட்டோ பேலன்ஸ் என்கொயரியோ நம்ம எந்த ப்ராசஸ் இனிமேல் பண்ணுறதுனால நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்களா, கேஷ் வித்ராவல், ஏபிஎஸ் மினி ஸ்டேட்மெண்ட், ஏபிஎஸ் பேலன்ஸ் என்கொயரி, ஏபிஎஸ் லாட் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வச்சு இப்போ நான் பேலன்ஸ் என்கொயரி கேஷ் வித்ராவல் பண்ணுறதுனால நான் வித்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் நேம் வந்து பேங்கோட நேமை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ என்ன பேங்க் இருக்கோ அந்த பேங்கை உங்களோட பேங்க் கஸ்டமரோட பேங்க் அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பேர் டிவைஸ்க்கான மெத்தேடு. ஸோ யாரெல்லாம் பேர் டிவைஸ் நீங்கள் பேர் பண்ணாமல் இந்த மாதிரி இஷ்யூ வருதோ, நீங்கள் ஒன்ஸ் பேரே பண்ணியிருந்தாலும் சரி, இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆர் சர்வீஸ் அந்த மாதிரி ஏதாவது எரர் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் வந்து ரீபேர் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட டிவைஸுங்கிறது ஒர்க் ஆகும். இப்போ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட மைக்ரோ ஏடிஎம். சரிங்களா? மைக்ரோ ஏடிஎம்ல நம்ம எப்படி ட்ரான்சாக்ஷன் பண்ணுவோம், ஸோ அந்த டிவைஸ் எப்படி நம்ம பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோ ஏடிஎம் அதே போல தான் வெப்சைட் டாப்பில் இருக்கக்கூடிய 3 கூட கிளிக் பண்ணிட்டு பேர் டிவைஸ் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா இங்கே வந்து பின்பேட் இருக்கு இல்லையா? இந்த பின்பேடில் வந்து ஏடிஎம் மிஷினுக்கான மாடல் என்னவோ அதை வச்சு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ என்கிட்ட இருக்க மிஷினோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் டேட்டா.
ஸோ வாட்ச் டேட்டாங்கிறது WDA-F60 இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் இதுக்கான இந்த மிஷினுக்கான அந்த மாடல் சரிங்களா? ஸோ உங்ககிட்ட வேறு என்ன மாடல் இருக்குது? மந்த்ரா இருக்குங்களா? மந்த்ரா கொடுத்துங்க. இல்லை பேக்ஸ் இருக்கா? சன்யார்டு இருக்கோ அந்த மாடல் கொடுத்துங்க சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ சன்யார்டுன்னு டிஃபால்ட்டாக சில பேருக்கு இருக்கும், பேக்ஸ்ன்னு இருக்கும், MNDAன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அங்கே AEPS போய் மைக்ரோஏடிஎம் போய் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இதில் வந்து MATM இருக்கு இல்லையா? MATM இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கானது. இது வந்து பழைய மாடல் மைக்ரோஏடிஎம்ங்கிறது சரிங்களா? ஸோ அந்த MATMங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ ஏடிஎம் ட்ரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா AF60 டிவைஸ் இஸ் நாட் பேர்டு கிளிக் ஆன் பேர் டிவைஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு ஷோ ஆகும். பாப்பா பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பேருங்கிறத இங்கே கொடுத்தோன்னா நீங்கள் போய்க்கலாம். ஸோ இங்கே ஆக்சுவலாக என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மந்த்ரா வாட்ச் டேட்டாங்கிற டிவைஸ் இருக்குது. ஸோ இந்த பேருங்கிறத கிளிக் பண்ணுறேன். பேருங்கிறத கிளிக் பண்ணோடனே எனக்கு இங்கே தெரியக்கூடிய இந்த சீரியல் நம்பருங்கிறது வந்து இங்கே ஷோ ஆகும் சரிங்களா? ஸோ இந்த சீரியல் நம்பரை நாங்கள் கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா ஸோ இங்கே வந்து கனெக்ட் இங்கே வந்து கோடு காட்டுது. இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் மிஷினில் வந்து நம்ம என்டர் பண்ணணும் சரிங்களா? இது ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டைம் நம்ம பேர் பண்ணோன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ பேருக்கான அந்த பாஸ்வேர்டு கீயை நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு இங்கே பேர் ஆகிடுச்சு டிவைஸ் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மைக்ரோஏடிஎம் ட்ரான்சாக்ஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டிவைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடி டிவைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி பேர்டுன்னு வருதுங்க இல்லையா? ஸோ அங்கே பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து டிவைஸ் வந்து பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ இது வந்து ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் ஓகே கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த பின் பேர் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த என்ன டிவைஸ் நீங்கள் பேர் பண்ணிங்களோ அந்த டிவைஸ் வந்து வந்துடும் சரிங்களா? ஸோ இங்கே வந்து பேர் ஆகிடுச்சு கனெக்டட் டிவைஸில். இப்போ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு இந்த MATM EVM இதை கிளிக் பண்ணோன்னா இல்லை மைக்ரோ ஏடிஎம் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளூடூத்துக்கான டேன் கேட்கும். ப்ளூடூத் ஆனுக்கு அளவு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போனோடனே இந்த லைட்டு பார்த்தீங்களா? இந்த மைக்ரோ ஏடிஎம்மில் உள்ள இந்த லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லிங்க் கண்டினியூவாக வந்து எரிய ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நமக்கு இப்போ கனெக்டிங்கில் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு வித்ட்ரால் பண்ணுறோம் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். பேங்க்ஸுக்கு வரணும் பேங்க்ஸுக்கு கொடுக்கலாம். பேங்க்ஸுங்கிறத கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய மைக்ரோஏடிஎம் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் இன்செர்ட் அந்த மாதிரி வந்து காட்டுதுங்க இல்லையா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம், இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்செர்ட் பண்ணி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்வைப் ஒரு சில கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ண சொல்லும். ஸோ அந்த கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி வித்ட்ரால் கொடுத்துக்கலாம் சரிங்களா?